ஏசப்பா நம்மோட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்தும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, ஏன் இந்த பாதையில் என்ன நடத்துறீங்கன்னு நீங்க கேட்டீங்கல்ல, கர்த்தர் இன்னைக்கு ஆன்சர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடுகள் அப்படின்னு கேட்டீங்கல்ல, கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உங்க குடும்பத்தில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க வம்சத்தில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளைய கர்த்தருக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிட்டார் அப்படின்றத எப்படி அவங்க எல்லாம் பார்க்க போறாங்கன்னா, நான் நம்புறேன் ஒரு நாள் இதோ நீங்க வந்து நிற்கும் போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் என்று நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள், அடையாளப்படுத்தப்படுவீர்கள். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார், கர்த்தர் மகிமையாய் நிறுத்துவார். அத்தனை பேரிலையும் நீங்கள் ஒரே ஒருவர் தென்படுவீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தங்கள் ஒருவேளை சில காரியத்தில் உங்களை ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம், அவங்க ஏத்துக்காம இருக்கலாம், உங்களை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்காம இருக்கலாம். ஆனா அப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏன் ஜெபம் பண்ணும் போது உங்களை ஆண்டவரை நெருங்க தோணுது? அந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்குள்ளே போய் விழுறது மாதிரி எதுக்கு தோணுது? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. உலகத்துல செலக்ட் ஆகாததை குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் நம்மளை தனியா கொடுக்காததுனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புறேன், உலகமே எதிர்த்து நின்றாலும், சொந்தங்கள் எல்லாம் எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. ஆமென். கர்த்தர் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும், கர்த்தர் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். நான் நம்புகிறேன், ஏசப்பா உங்களை தெரிஞ்செடுத்ததுனால உங்க கோல் சீக்கிரமாய் துளிர்த்து, ஆமென், அது காய்த்து அது கனி தருகிறதாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த செலக்ஷன் அப்படின்ற ஒன்றை பார்த்தீங்க அப்படின்னா, ஏசப்பா நிறைய நேரத்தில் சில செலக்ஷனை நம்ம கையிலேயே கொடுக்கிறார். நீங்கள் இதை எங்கேருந்து வாசிக்க முடியும்னா, நீங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து நீங்கள் வாசிக்க முடியும். ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் வைத்து, அங்கே நல்ல கனியையும் வைத்து, ஜீவ விருட்சத்தின் கனியையும் வைத்து, அதை செலக்ட் பண்ணுறதை யார் கையில் ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், ஆதாம் ஏவாளுடைய கையில கொடுத்தார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க நினைச்சுக்கணும், நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ எடுத்துக்கன்னு சொன்னாலும் நம்ம ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்க எடுத்து எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் அப்படி கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, எடுத்துக்குங்கன்னு சொன்ன உடனே நம்ம எடுத்துடக்கூடாது. எடுத்துக்குங்கன்னு உடனே எடுத்துறாதீங்க. நீங்க எடுத்துக்குங்கன்னு சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க எடுத்து கொடுங்க ஆண்டவரே, நீங்க எடுத்து கொடுங்க ஆண்டவரே. பாருங்க, சில நேரத்தில் இது எத்தனை பேருக்கு பழக்கம்னு தெரியல, சில இந்த காய்கறி வாங்க போற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சில அம்மாங்களுக்கு அவங்களுக்கு தான் காய்கறி வாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே பிரித்து போடுவாங்க. பிரித்து போடவே அந்த விற்கிறவருக்கு அவ்வளோ கோபமாக வரும். என்ன ஒன்று எடுங்க, இல்லைன்னா இப்படி போட்டு பிரித்து போடுறீங்க. ஆனால் அந்த ஒரு நல்ல மனசாட்சி உள்ள ஒரு ஓனராக இருந்தால் நம்ம பைய கையில் கொடுத்து, அண்ணே எனக்கு செலக்ட் பண்ண தெரியாது, எனக்கு நல்லது எதுன்னு பார்த்து எடுக்க தெரியாது, நீங்கள் கொஞ்சம் நல்லதாக போடுங்கன்னு சொல்லி
கையில கொடுத்து அந்த மனுஷன் ஒரு நியாயமுள்ள மனுஷனா இருந்தா கண்டிப்பா சொல்றேன், நமக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே பெஸ்டா தான் எடுத்து போடுறாரு. நான் நம்புறேன், பொல்லாத ஒரு மனுஷனுக்கே இவ்வளவு ஒரு நல்ல குணம் இருக்குமானால் அப்பா கையில நீங்க எடுத்து கொடுங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தீமையாய் அல்ல, பெஸ்டா ஆண்டவர் ரொம்ப பெஸ்டா உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அதனால எப்பொழுதுமே செலக்ட் பண்றத நம்ம எடுத்துக்கவே கூடாது. எந்த காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணினாலும் நீங்க என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, உங்க கரம் என் கூட இருந்து நீங்க சித்தமா இருந்தா, உங்க அனுமதியா இருந்தா இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க எடுத்து கொடுங்க ஆண்டவரே. நம்ம கூட நிறைய சம்பவத்தை கேட்டிருக்கோம்ல. ஒரு சின்ன குழந்தை கடையில போயிட்டு சாக்லேட் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது கடைக்காரர் எடுத்துக்கம்மா அப்படின் போது, நீங்க எடுத்து கொடுங்க அங்கிள், நீங்க எடுத்து கொடுங்கன்னா, நான் எடுத்து எனக்கு குட்டி கை ஒன்று மட்டும்தான் வரும், நீங்கன்னா உங்க கை பெரிய கை நிறைய எடுத்து கொடுப்பீங்க அப்படின்னு அந்த குட்டி குழந்தை சொன்னது மாதிரி நான் நம்புறேன், நம்முடைய ஆண்டவருடைய கை பெரிய கை. ஹல்லேலூயா, ஆமென். நான் வந்து என் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேர், என்னுடைய பிள்ளைங்க 2 பேர் ரொம்ப குட்டியா இருக்கும்போது ஒரு டைம் வந்து இந்த செருப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட கேட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா, சரி கடைக்கு கூட்டிட்டு போய் செருப்பு வாங்கி கொடுக்க போலான்னு போனேன். போய் பார்த்தா சின்னவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற கடைக்காரரை கூப்பிட்டு, அங்கிள் அதை எடுங்க அங்கிள், அங்கிள் இதை எடுங்க அங்கிள் அப்படின்னு இவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 செருப்பை எடுத்து போட்டு கடைசியில் ஒன்றுக்குமே ஆகாத ஒரு செருப்பை கையில் தூக்கி வச்சுட்டு, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் உடனே சொன்னேன், எனக்கு என்னமோ இது நல்லா இருக்கிறது மாதிரி தெரியலன்னு. உடனே இல்லை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா, சரி ஓகே நீ எடுத்துக்கோ அப்படின்னு. உடனே மூத்தவனை பார்த்து, நீ என்ன செலக்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல டாடி, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க, நான் இங்கே உட்கார்றேன் அப்படின்னு உட்காந்துட்டான். இப்போ இதுவரைக்கும் ரிலாக்ஸா நான் இருந்தேன், நீங்க என்ன வேணுமோ உங்களுக்கு பிரியமானது எடுத்துருங்க, நான் காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறேன்னு. இப்ப மூத்தவன் மொத்த பொறுப்பையும் யார் கையில போட்டுட்டான், என் தலை மேல போட்டான். இப்போ நான் ஒன்னொன்னா எடுத்து, ஏன் இப்ப நான் டேடி இல்லை, நான் அப்பா இல்லை, நான் எடுத்து கொடுக்கறது என்னவா இருக்கணும், பெஸ்டா தானே இருக்கணும். இந்த பொறுப்பு முழுக்க ஏன் தலை மேல போட்டதுனால நான் மண்டையை உருட்டி அப்புறம் உன்னை எடுத்து கொடுத்து கூட்டிட்டு வந்தேன். அப்போ நான் அந்த இடத்துல என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பொறுப்பை வந்து பிள்ளை அப்பா கையில கொடுக்கும்போது அப்பாவுக்கு எந்த அளவிற்கு கரிசனை இருக்குதோ, என் பரமபிதா அதை விட கரிசனை உள்ளவன், அதை விட கரிசனை உள்ளவன். கர்த்தர் கையில கொடுங்க, கர்த்தர் கையில கொடுங்க. ஆண்டவரே நீர் எடுத்து கொடுங்க. ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா வாய்க்கட்டும், உங்களுக்கு விருப்பமானா இதை தாங்கன்னு கேளுங்க. நான் நம்புறேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமான காரியத்தை அப்பா நமக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சோ நம்மிடத்துல செலக்ட் பண்றதற்கு ஆண்டவர் உரிமை கொடுத்திருக்கலாம், பணம் கொடுத்திருக்கலாம், என்ன கொடுத்திருந்தாலும் நீங்க எப்பவுமே எந்த பொருள் வாங்கினாலும் பணம் இருக்குன்னு வாங்கிராதீங்க சிஸ்டர், பிரதர். பணம் இருக்குன்னு வாங்கிராதீங்க பிரதர். உங்கள்கிட்ட அவ்வளவுதான் ஆள் இருக்குன்றதுக்காக வாங்கிராதீங்க பிரதர். நீங்க யூடியூப்ல பார்த்து அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு வார்த்தை என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, ஏசப்பா ஏசப்பா எனக்கு பணம் கொடுத்துருக்கிறீங்க ஸ்தோத்திரம், எனக்கு ஆட்களை கொடுத்துருக்கிறீங்க ஸ்தோத்திரம், ஆனா இந்த பொருள் நீங்க பிளஸ் பண்ணி கொடுக்கிறதா, நீங்க ஆசீர்வச்சு தர்றீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல கர்த்தரை மட்டும் வைங்க. நான் எழுதி உங்களுக்கு தர்றேன், அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியா இருக்கா இல்லையான்னு பாருங்க. அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. எந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகளை ஆண்டவர் கனப்படுத்தாம விட மாட்டார். ஆமென். கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த 12 சீடர்களா ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகுது. உடனே ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் தேவகுமாரன் தான்,
மனுஷனுடைய சிந்தை என்னன்னு அவருக்கு தெரியும், யார் எப்படி ஊழியம் செய்வாங்கன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கு தெரிந்து கொள்ளுகிறதுக்கு சக்தி இருந்தாலும் உடனே போய் தெரிஞ்சுக்காம அவர் 12 சீடர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாராமா, ராம் முழுதும் ஜெபம் பண்றாராம். ராம் முழுதும் ஜெபம் பண்றார். கர்த்தர் தேவ பிதா ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு 12 பேரை ஊழியத்திற்காக தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஏசப்பா ஜெபம் பண்றாரு, இது சித்தமா அப்படின்னு. அப்போ ஆண்டவரே ஜெபம் பண்றாரு அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணாம ஒரு காரியத்தை நம்ம எடுக்கலாமா? நம்ம ஐடியா படி எடுக்கலாமா? இதுவரைக்கும் நடந்தது போட்டும் தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போட்டும், இதுவரைக்கும் உங்க இஷ்டத்தின்படி நீங்க செஞ்சதெல்லாம் போட்டும். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்காம எடுக்க கூடாது, ஜெபம் பண்ணாம நீங்க செலக்ட் பண்ண கூடாது. இதுல ரொம்ப இப்போ கர்த்தர் வந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ 11 பேரை ஆண்டவர் எடுத்துட்டார். 11 பேரை எடுத்துட்டார். அவர் ஜெபம் பண்ணி வந்த உடனே 11 பேரை அவர் அழகா எடுத்து முடிச்சார். இப்போ 12வது ஒரு ஆளை எடுக்கலான்னு பார்த்தா அவருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 3 சாய்ஸ் இருக்குது. 3 பேர் இருக்கிறாங்க. போட்டியிட வந்தவங்க நீங்க நினைக்கிறது மாதிரி 12 பேருக்கு 12 பேர் போட்டியிட வரல, 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்க. அந்த 2 பேரை நீங்க எங்க வாசிக்க முடியும்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்க 1ஆம் அதிகாரம் 21 இருந்து வாசிங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதலால் யோவான், ஆமே இல்ல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலே எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்தார் என்கிறதை குறித்து எங்களோட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பையும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி, கவனிங்க, இந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ 12 ஆண்டவருடைய செலக்ஷன்ல அந்த 12வது இடத்துல 3 பேர் போட்டி போடுறாங்க. அந்த 3 பேர் யாரு? நம்பர் 1 முதலாவதாக யூதாஸ், நம்பர் 2 பர்சபா, நம்பர் 3 மத்தியா. இப்போ 3 பேர் ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிறாங்க. கவனிங்க, ஆண்டவருடைய செலக்ஷன் 11 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு. இப்போ இங்க இனி ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணணும். ஆனா 3 பேர் நிக்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம்? நம்ம எப்படி எடுப்போம்? அந்த 3 பேர்ல யார் குவாலிட்டியா இருக்கிறா, யாரு கடைசி வரையிலும் ஊழியத்துல நிப்பா, யாரு பரிசுத்தமா வாழுவா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஆண்டவருக்கு இந்த 3 பேருடைய கேரக்டரை பற்றி தெரியுமா? யூதாஸ் காரியத்தினுடைய கேரக்டரை பற்றி தெரியும், பர்சபாவனுடைய கேரக்டரை பற்றி தெரியும், மத்தியாவனுடைய கேரக்டரை பற்றி தெரியும். ஆனா இந்த 3 பேர்லையும் யாரதான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா, பலவீனமானவன் என்று தெரிந்தும் கர்த்தர் யாரதான் எடுத்துக்கிட்டாரு? யாரதான் எடுத்துக்கிட்டாரு? யூதாஸ் காரியத்தை தான் எடுத்துக்கிட்டாரு. பிரதர், சிஸ்டர், இந்த உலகத்துல நம்மளை விட எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட எத்தனையோ நன்மை செஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களையெல்லாம் கர்த்தர் தேடி போகாம உங்களையும் என்னையும் அவருடைய கிருபையாய், நம்ம கள்ளர்கள்னு ஆண்டவருக்கு தெரியும், நம்ம தடுமாறுறவங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும், நம்ம மோசமானவங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும். ஆனா கூட நம்ம மேல ஆண்டவர் என்ன வச்சார் அப்படின்னா ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யூதாஸ் காரியத்து பலவீனமானவன் தெரியும். எதுல பலவீனமானவன்? எதுல பலவீனமானவன்? யூதாஸை பொறுத்த அளவுல பண விஷயத்துல பலவீனமானவன். இப்போ நீங்களும் நானுமா இருந்தா என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் எதுல பலவீனமானதோ அதை அவன் கையில என்ன பண்ண மாட்டோம், நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, டேய் பணப்பைய அவன்கிட்ட கொடுங்கப்பா, பணப்பைய அவன்கிட்ட கொடுங்கப்பா, கணக்கு வழக்கு பார்க்குற அந்த ட்ரெஷர் வேலையை அவன் கையில கொடுங்கப்பா. ஏன் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை எதுல பலவீனமா இருக்கிறானோ அதுல அந்த பொறுப்பை அவன் கொடுத்தாலும் அந்த இடத்துல பலனா நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் அவன் கையில அந்த பொறுப்பை கொடுக்கிறார்.
ஆனா நம்மளை போலதான் சில நேரத்துல யூதாசுக்கு அது தெரியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பலவீனர்கள் என்று தெரிந்தும் அந்த பொறுப்பை ஆண்டவர் உங்க கையில எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா? நீங்க விழுந்து போறதுக்கு இல்ல, நீங்க ஆண்டவரை தூசிக்கிறதுக்கு இல்ல. சத்துரு நீ பலவீனமானவன்னு பேதுருவை பார்த்து அவன் நாணல், அவன் விழுந்துருவான்னு சொல்லி, நீ சோதிச்சு பாருங்க, அவன் விழுந்துருவான்னு சொல்லும் போது கர்த்தர், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்கிற கர்த்தர் அந்த பேதுருவை, நாணலாயிருந்த அந்த பேதுருவை கற்பாறையாய் மாற்றி, தைரியசாலியாய் மாற்றி, அந்த சத்துருக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளைய கனப்படுத்துறது உண்மையானால், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க எதுல விழுந்து போறீங்களோ, நீங்க விழுந்து போறீங்களோ, அந்த பொறுப்பை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுக்கல. அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எடுக்கல. அந்த இடத்திலேயே உங்களை வெற்றி சிறக்க பண்றதற்கு நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு நான் பலவீனன் என்று தெரிந்தும் என்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி அன்போட எஸ் பிரைஸ். என் குடும்பத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டதற்காக நன்றி அப்பா, உங்க பிள்ளையா மாற்றுவதற்காக நன்றி அப்பா. ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்த விஷயத்துல வீக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஓடாதீங்க. இந்த விஷயத்துல நான் விழுந்துருவேன்னு சொல்லி நீங்க ஓடாதீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா, சவால் என்னன்னா, அந்த இடத்துல நீங்க நின்னு ஜெயிக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், அதை குறிச்ச ஒரு வெறுப்ப கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களிடத்திலிருந்து அதை முற்றிலுமாக ஆண்டவர் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. எத்தனையோ குடிகாரர்களை ஆண்டவர் மாத்தி இருக்கிறார்ல, உங்களை ஏன் மாத்த மாட்டாரு? அவ்வளவு செயின் ஸ்மோக்கரா இருந்தவங்களை ஒரே நாளில் அந்த சிகரெட்டு குறிச்ச ஒரு வெறுப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல, கர்த்தர் ஏன் நமக்கு தரமாட்டாரு? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நீங்க விழுந்து போகிற காரியத்துல நீங்க ஜெயிப்பீங்க. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க ஜெயிப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். இனி விழ போறது இல்ல. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா, என்னை பற்றி தெரிந்திருந்தோம், என்னை பற்றி அறிந்திருந்தோம், கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அந்த இடத்துல இனி விழுந்து போக மாட்டோம். எஸ் ஆமென். கர்த்தர் நீங்க கோவப்படுறவங்கன்னு தெரிஞ்சும் அந்த பொறுப்பை ஆண்டவர் உங்க கையில தந்திருக்கிறாரு. எஸ் ஆமென். அந்த காரியத்துல ஆண்டவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென். மண்ணான மனிதன்னா என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதன்னா என்னால் ஏதுமாகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? சொல்லுவோம் எல்லாரும். பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ சொல்லுவோம். பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி, தேவனே ஏசப்பா, தேவனே ஐயா, இயேசுவே சத்தமா, தேவனே தேவ
அதிசயமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. ஹல்லேலூயா. பர்சபா, மத்தியா, யூதாஸ் அப்படின்ற 3 பேர் நிற்கும் போது என் ஏசப்பா பலமுள்ளவங்களை தேடாம பலவீனமான யூதாஸ் காரியத்தையே கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார். ஆனா இந்த நன்றி உள்ள ஒரு உணர்வு மட்டும் இந்த மனுஷனுக்குள்ள இருந்திருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் சாட்சியா நின்றுப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எந்த இடத்திலிருந்து எடுத்தார்ன்றதை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, நீங்க மறக்கவே கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கலாம், இன்னைக்கு ஞானம் வந்திருக்கலாம், அறிவு வந்திருக்கலாம், படிப்பு வந்திருக்கலாம். ஆனா என் இயேசு என்னை எங்க இருந்து செலக்ட் பண்ணாரு தெரியுமா? என்னை விட தேர்னவங்க நிற்கும் போது ஒன்னும் தெரியாத, அறிவே இல்லாத, ஞானமே இல்லாத என்ன ஆண்டவர் தெரிஞ்சிட்டாரு. அதனாலதான் தாவீது சொல்லும் போது சொல்றாரு, நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருந்தார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி பணம் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. அவங்க கார் வச்சிருக்காங்க, நான் கார் வைக்கல நினைச்சு கவலைப்படாதீங்க. அவன்கிட்ட இயேசு இல்ல, என்கிட்ட இயேசு இருக்காரு. அவங்கள்ட்ட இயேசு இல்ல, எங்கிட்ட இயேசு இருக்கிறாரு. இது யாரு கொடுக்க? எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? உலக நாடுகளையே பிடிச்ச மகா அலெக்சாண்டர் மொத்த உலக நாடுகளையும் பிடிச்சிட்டு சாகும்போது என் கையை 2ஐயும் வெளியே போட்டு அடக்கம் பண்ணுங்கடா, பெட்டிக்கு வெளியில அவ்வளவு அசிங்கமா இருக்கும். உங்க கையை 2ஐயும் வெளியில பெட்டிக்கு வெளியில போட்டா அசிங்கமா இருக்கும். எப்படி உங்களை நாங்க மூடுவோம்? எப்படி நாங்க குழி வெட்டுவோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் சாகும்போது அசிங்கமா இருந்தா கூட பரவாயில்ல, 2 கையும் வெளியே விட்டு அடக்கம் பண்ணுங்க. காரணம் என்னன்னா, உலக நாடையே நான் பிடிச்சேன், ஆனா என் கையில என்ன பண்ணல? ஒண்ணுமே கொண்டு போகல. ஆனா ஒரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளை, என் கையை வெளியே விட்டு அடக்கம் பண்ணாதீங்கயா, என்ன உள்ளே வச்சு அடக்கம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அவனுடைய பலன் அவனோடு கூட வருகிறது, அவனோடு கூட வருகிறது. நான் இந்த உலகத்திலிருந்து சாகும் போது ஒன்னும் கொண்டு போகாதவன் அல்ல, நான் கொண்டு போவேன். பரலோகத்தில் எனக்கு ஒரு பெரிய சொத்து உண்டு. நான் வெறுங்கையா போக மாட்டேன். என் கையில கிரீடத்தோடு தான் போவேன், முத்துக்களோடு தான் போவேன், ஆத்துமாக்களோடு தான் போவேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலையே படக்கூடாது. எதுக்கு கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா, உங்களை விட ரட்சிக்கப்படாதவர்கள் நல்லா இருக்கிறத குறித்து நீங்க ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. உங்க சொந்தக்காரங்கள் அவ்வளோ நல்லா இருக்காங்க, நான் ரட்சிக்கப்பட்ட, நான் கஷ்டப்படுறேன்னு நினையாதீங்க. ஒரு நிமிஷம் கூட அந்த நினைப்பு வரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்லணும்னா, சாகும்போது என் கையை வெளியே போடுங்கன்னு தான் சொல்லணும். அவங்க போற காரை எடுத்துட்டு போக முடியுமா? அவங்க வாங்கின வீட்டை எடுத்துட்டு போக முடியுமா? ஆனா நீங்க போகும்போது எப்படி போவீங்க தெரியுமா? ஹல்லேலூயா. வெறுங்கையாய் அல்ல. ஹல்லேலூயா. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வு நோக்கமெல்லாம் இயேசுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வு நோக்கமெல்லாம் இயேசுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமான, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமனா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர்
என் எஜமான், சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆண்டவருடைய செலக்ஷனை நினைச்சு இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு பேசும்போது அப்படியே நான் மகிழ்ந்துட்டேன். என்னுடைய இருதயமெல்லாம் சந்தோஷப்பட்டுச்சு. ஆண்டவரே, என் கையில் அந்த செலக்ஷனை கொடுத்துருந்தா நான் பர்சபாவையோ இல்லைன்னா மத்தியாவையோ, மத்தியா ரொம்ப நல்ல ஆள், பர்சபா ரொம்ப நல்ல ஆள், இவங்களை யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி இவன் வேண்டான்னு விட்டுருப்பேன். ஆனால் என்ன போய் தெரிஞ்சுட்டு, என் குடும்பத்திலேயே மதிக்கவே முடியாத என்ன போய் தெரிஞ்சுக்கிட்டு, பலவீனமான என்ன தெரிஞ்சுக்கிட்டு, இந்த உலகத்திலேயே மோசமான என்ன தெரிஞ்சுக்கிட்டு, நீர் எனக்குள்ள வந்து நீர் மகிமைப்படுறதற்கு நான் கொஞ்சம் கூட என்ன உள்ளவன் அல்ல, தகுதி உள்ளவனே அல்ல. ஸோ இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது வேதத்தில் ஆண்டவர் தன்னுடைய அற்புதத்தை செய்கிறதற்கு ஒரு பர்சனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படின்னா தன்னுடைய மிராக்கிளை ஆண்டவர் அவனுக்கு செய்ய போறார். அவருடைய அற்புதத்தை அந்த மனுஷனுக்கு தெரிய போறார். ஒரு பெரிய கூட்டம், திரள் கூட்டம் பேரு, அத்தனை பேரும் அற்புதத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் நன்மைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டத்திலேயே ஆண்டவர் ஒரே ஒரு பர்சனை தெரிந்து கொண்டு அந்த ஒரே ஒரு நபருக்காக டிராவல் பண்ணி யாருக்கும் தெரியாம சைலண்டா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வேதத்தில் வாசிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நம்ம கடந்து போக போறோம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யூ ஆர் செலக்டட். நீங்க செலக்ட் பண்ணப்பட்டீங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்க குடும்பத்தில் அத்தனை பேரையும் நிக்க வச்சுட்டு பரலோகம் உங்களை செலக்ட் பண்ணுது. இடையில கூட நான் உங்களுக்கு சொன்னேன், அத்தனை பேரையும் லைனா நிக்க வச்சு அங்கிருந்து ஒரு ஃபோக்கஸ் லைட், ஒரு பெரிய லைட்டு, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த லைட்டு உங்க மேல மட்டும் அடிக்குது. நீங்க ஸ்பெஷல், நீங்க விசேஷமானவர்கள். சீக்கிரமா அதை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களை பார்க்க போறாரு. நான் நம்புறேன் அத்தனை பேர் இருட்டுக்குள்ள நிப்பாங்க, ஆனா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க வெளிச்சத்துக்குள்ள நிப்பீங்க. சிஸ்டர், நீங்க வெளிச்சத்துக்குள்ள நிப்பீங்க. உங்க மேல அந்த லைட் அடிக்கப்படும், உங்க மேல அந்த விஷன் அடிக்கப்படும். நீங்க தனியா தெரிவீங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க குடும்பம் தனியா தெரியும், உங்க பிள்ளைங்க தனியா தெரிவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும், நடக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆண்டவர் தன்னை அத்தனை பேரும் ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்க்கும் போது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இறங்குறாரு பாருங்க. நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எடுத்துக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமென். நீங்கள் 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட, ஆமென், பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஆமென். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். அடுத்த வசனம், 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வியாதிஸ்தர் அநேகம் பேர் அந்த பெதஸ்தா குளத்தருகே படுத்து கிடக்கிறாங்க. நிறைய பேருக்கு அற்புதம் தேவை.
அந்த அந்த பெதஸ்தா குளத்துல வந்து ஒரு தூதன் கலக்குவான். அந்த தூதன் கலக்கும் போது யார் முந்தி குதிக்கிறாங்களோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு விடுதலை கிடைக்குது. ஆனா ஒரு இடத்துல நோயாளிகள் படுத்து கிடக்கும் போது எல்லாருடைய மனசுல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்காதா, எங்களுக்கு அற்புதம் கிடைக்காதா? இது பொதுவாக எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆனா ஆண்டவர் அத்தனை கூட்டத்தின் நடுவிலையும் ஒரே ஒருத்தரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யார் அப்படின்னா, 38 வருஷமாய் வியாதியாய் இருக்கிற அந்த மனுஷனை. ஆமென். ஏன் ஆண்டவர் இவனை செலக்ட் பண்ணாரு? இந்த அற்புதத்திற்கு, இந்த அற்புதத்தை நடப்பிக்கிறதுக்கு இந்த மனுஷனை தெரிந்து கொள்றதற்கு என்ன காரணம்? வாசிக்கலாமா? நீங்க 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 6வது வசனத்தை வாசிக்கலாம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து தான் அற்புதத்தை செய்கிறதற்கு ஒரு மனுஷனை செலக்ட் பண்றார், ஒரு மனுஷனை தேடி வர்றார். இந்த 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற இந்த மனுஷனை தன்னுடைய அற்புதத்திற்காக ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்றதற்கு முதல் காரணம் என்னன்னா, நான் நம்புறேன் ஒரு காரணம், அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று ஆண்டவர் கண்டு. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் இன்னைக்கு செலக்ட் பண்ணுகிறார். அவருடைய அற்புதத்திற்காக ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்றாரு. அவங்க யார் தெரியுமா? அவங்க யார் தெரியுமா? வெகு காலமாய் ஒரு காரியத்திற்காக ஜெபித்துட்டு இருக்கிறவர்கள், பல வருடமாய் ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், பல மாதமாய் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர், இத்தனை நாளும் நான் ஜெபம் பண்றேனே, எனக்கு ஆண்டவர் இறங்க கூடாதா? இத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு இறங்க கூடாதா? என் குடும்பத்திற்கு இறங்க கூடாதா? இந்த ஜெபம் ஆரம்பிச்ச நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தவறாம நான் ஜெபம் பண்றேனே, கர்த்தர் எனக்கு இறங்க கூடாதா? இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அத்தனை பேர் இருந்தாலும் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கர்த்தர் கண்டு உங்களுடைய அநேக நாட்களுடைய சிறையிருப்பு மாற போகிறது. பல வருடங்களாக நீங்கள் சுமக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர போகிறது. பல வருடங்களாக நீங்கள் பார்க்கிற அவமானத்திற்கு இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய தீர்வை தரப்போகிறார். நீங்கள் வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் காண்கிறார். கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் பார்க்க முடியாது. நான் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். நீங்க எத்தனை வருஷமா பிரச்சனையை சுமக்கிறீங்கன்னு நான் கண்டுபிடிக்க முடியாது. சிலர் வந்து சிரிச்சுட்டே பதில் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை 10 வருஷமா இருக்கும். ஆனா சிரிச்சுட்டே, ஆமா பாஸ்டர், நடக்கல பாஸ்டர், அதை வச்சு கணிக்க முடியாது. ஆனா இப்போ ஒரு நாளைக்கு உள்ள பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் அழுதுட்டே சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு காலமா இருக்குன்றத மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கண்டு. நான் இந்த முழங்கால் ஜெபத்துல பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். கர்த்தர் இப்ப சிலரை பார்க்கிறார். கர்த்தர் இப்ப சிலரை செலக்ட் பண்றாரு. யார தெரியுமா? வெகு காலமாய், பல நாட்களாக, பல மாதங்களாய், பல வருடங்களாய் ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த ஜெபத்துல அற்புதம் நடக்கும். இந்த ஜெபத்துல அற்புதம் நடக்கும். நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய நெடுநாள் சிறையிருப்பு மாறும். நெடுநாட்களாய் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் மாறும். நெடு நாட்களாய் நீங்கள் சுமக்கிற சுமைகளை ஆண்டவர் இறக்கி வைக்க போகிறார். வம்சாவளியாய் சிலர், இந்த ஜபத்தில் இருக்கிற சிலர் வம்சாவளியா சில பிரச்சனையை கடந்து வர்றீங்க. தாத்தா, பாட்டி, அம்மா, நானு வம்சாவளியாய் சுமந்து கொண்டு வருகிறீர்கள். பல வருடங்களாய் மாறாத போராட்டம், தலைமுறைகளாய் மாறாத போராட்டம். கர்த்தர் பார்க்கிறார். நெடு நாட்களாய் வியாதியாய் இருக்கிற அந்த மனிதர்களை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா.